TRF-ஐ பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்தியா வரவேற்பையும் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த அறிவிப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்திய TRF எனப்படும் தி ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் என்ற அமைப்பை அமெரிக்கா வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. லஷ்கர் இ தைபாவினுடைய துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் தான் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்தியது. இந்த அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாகவும் ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் குளோபல் டெரரிஸ்ட், அதாவது உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாகவும் அமெரிக்காவினுடைய உள்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான காரணமாக அமெரிக்கா குறிப்பிட்டிருப்பது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை இந்த அமைப்பு தான் நிகழ்த்தியது எனவும், கடந்த 2024ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பாதுகாப்பு படைகளின் மீது பல்வேறு தாக்குதலை இந்த அமைப்பு நிகழ்த்தி இருப்பதாகவும் அமெரிக்கா காரணம் குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பில் உறுதிப்பாட்டை இந்த நடவடிக்கையை காட்டுவதாகவும், இதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட அமெரிக்காவினுடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும், பயங்கரவாதத்தின் மீது சகிப்புத்தன்மையற்ற நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதற்கு அமெரிக்கா தெரிவித்துள்ள காரணம் என்பது, அமெரிக்க வெளியுறவுத்துறையால் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் தேசிய பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதற்கும் பயங்கரவாத எதிர்ப்பிற்கும் பெஹல்காம் தாக்குதலுக்கு நீதி கோருவதற்கான அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பை அமல்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது.